ஓம் சாந்தி. நாம் ஸ்ரீமத் படி உயர்ந்த கர்மங்களை செய்கின்ற ஆத்மா. நாம் ஆடாத அசையாத ஆத்மா. நாம் கடுமைத்தன்மைக்கு விடை கொடுத்துவிடும் ஆத்மா. ஞானம் யோகத்தினால் நம்பிக்கை ஏற்படுகிறது. பகவான் சக்திசாலியானவர். தீவிரமாக பக்தி செய்யும் பொழுது தந்தை காட்சியளிக்கின்றார். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. சாட்சாத்காரம் செய்திக்கக்கூடிய மந்திர சக்தி தந்தையிடம் இருக்கின்றது. இந்த சத்சங்கம் இந்த சங்கமிகத்தில் ஒரு முறைதான் நடக்கின்றது. இறைவன் நம்முடைய நிராகார சிவ தந்தையாவார். எல்லையற்ற தந்தைக்கு சரீரம் எதுவும் கிடையாது. பாபா என்ற வார்த்தை எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. அவர் தாயும் தந்தையுமாக இருக்கின்றார். உண்மையில் நாம் ஞான கங்கைகள். தந்தையும் நாடகத்தின் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கின்றார். தந்தை பாவனையின் பலனை கொடுக்கின்றார். இப்போது நாம் ஞானச்சிதையில் அமர்ந்து வெள்ளையாக ஆகின்றோம். ஞானம் யோகத்தினால்தான் நிச்சயம் ஏற்படுகிறது. தந்தை நம்மை பிரம்மாண்டத்திற்கு அதிபதியாக மாற்றுகின்றார். தந்தை நமக்கு ராஜ்ய பாக்கியத்தை அளிக்கின்றார். நினைவும் ஞானமும் கூட முற்றிலும் எளிதாகும். நாம் இப்போது மரம் மற்றும் விதையை புரிந்திருக்கின்றோம். அந்த நிராகார மரத்திலிருந்து சாக்கார மரத்திற்கு வந்திருக்கின்றோம். கர்மம் அகர்மம் விகர்மத்தின் விளைவுகளையும் தந்தை நமக்கு புரிய வைத்திருக்கின்றார். அப்பா, ஆசிரியர், குரு என மூவரிடமிருந்தும் நமக்கு போதனைகள் கிடைக்கின்றன. இப்போது நாம் 21 பிறவிகளுக்கு சதா சுகமுடையவர்களாக மாறும் அளவிற்கு தந்தை நமக்கு பாடத்தை கற்றுத்தருகின்றார். கர்மங்களையும் கற்றுத்தருகின்றார். நாம் பழைய உலகத்தை எட்டி உதைத்து புதிய உலகத்திற்கு போகின்றோம். நாம் மம்மா மற்றும் தந்தையை பின்பற்றுகின்றோம். நாம் எதிர்காலத்தில் இளவரசன் இளவரசியாக ஆகின்றோம். நாம்
சதா காலத்திற்கும் சுகமுடையவர்களாக ஆகின்றோம். இது சிவத்தந்தையின் வரமாகும். நாம் ஞானம் மற்றும் யோகத்தினை தாரணை செய்கின்றோம். தந்தை நமக்கு என்ன வழி கூறுகின்றாரோ அதன்படி நடந்து செல்கின்றோம். தந்தை வியாபாரியாகவும் இருக்கின்றார். பழையதை எடுத்துக்கொண்டு புதியதை கொடுக்கின்றார். தந்தை நமக்கு முதல் தரமான கர்மங்களை கற்பிக்கின்றார். இப்போது நாம் மன்மனா பவ என்று ஆகுகின்றோம். பிறகு படிப்பு, அதன் மூலம் சொர்க்கத்தின் இளவரசராக ஆகின்றோம். இப்போது நாம் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம். சக்திசாலி தந்தைதான் முழு உலகத்தையும் தூய்மையாக ஆக்குகின்றார். யோகா மற்றும் ஞானத்தினால் 21 பிறவிகளுக்கு சதா ஆரோக்கியமாக ஆகின்றோம். நாம் சிவசக்தி சேனைகள். மாயாவை வெற்றி அடைந்து உலகத்தையே வெல்கின்றோம். நாம் பாரதத்தை தான் தூய்மையாக்கி பாரதத்தில்தான் ராஜ்யம் செய்கின்றோம். சத்தியம் என்பது உண்மையான உலகமாகும். தந்தைக்கு குழந்தைகளாகிய நம்மிடம் அதிக அன்பு இருக்கின்றது. தந்தையின் வழி, ஆசிரியரின் வழி, குருவின் வழி, பொற்கொள்ளரின் வழி, வண்ணாரின் வழி, இதில் அனைத்து வழிகளும் வருகின்றது. எந்த ஒரு பரிஸ்திதி வந்தாலும் நாம் ஹை ஜம்ப் செய்து விடுகின்றோம். ஏனென்றால் பரிஸ்திதி வருவதும் கூட அதிர்ஷ்டம்தான். இது நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை வலிமையுள்ளதாக ஆக்குவதற்கான சாதனமாகும். எப்போது நாம் ஒரு தடவை அங்கதனுக்கு சமமாக வலிமையுள்ளவராக ஆகிவிடுகின்றோமோ அப்போது இந்த பேப்பர்கள் கூட நமஸ்காரம் செய்கின்றது. முதலில் பயங்கர ரூபத்தில் வருகின்றது, பிறகு தாசியாகி விடுகின்றது. நாம் சவால் விடுகின்றோம். நாங்கள் மகாவீரர்கள். மாஸ்டர் கடலாக நாம் இருப்பதால் பரிஸ்திதி போரிட முடியாது. சுயஸ்திதியில் இருப்பதன் மூலம் நாம் ஆடாதவர், அசையாதவராக ஆகிவிடுகின்றோம். இந்த ஒரு கடைசி பிறவியை தந்தையின் வழிப்படி நடந்து இல்லறத்தில் இருந்து கொண்டே நாம் தூய்மையாக ஆகின்றோம். ஸ்ரீமத் படி நாம் உயர்ந்த கர்மங்களை செய்கின்றோம். நாம் சப்தத்திலிருந்து விடுபட்டிருக்கின்றோம். என்ன படித்தோமோ கேட்டோமோ அதை மறந்து தந்தையை நினைவு செய்கின்றோம். பரிஸ்திதிகளை
நல்வாய்ப்பு என புரிந்து நமது நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை வலிமையுள்ளதாக ஆக்கக்கூடிய ஆடாத அசையாத ஆத்மா நாம். பழைய வருடத்திற்கு விடை கொடுப்பதோடு கூடவே கடுமைத்தன்மைக்கும் விடை கொடுக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.